The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. என்னங்க சிஎஸ்கே மேட்ச்ல சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட தோனி வராம இருந்தா எப்படிங்க? அவர் வந்தா எப்படி ரன் வரும்? ஏங்க இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்களே அதில் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 8வது 9வது ரவுண்ட்ல களமிறங்கிறதுக்கு தோனி பேசாம விளையாடாம இருக்கலாம், எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலர் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாள் வீரர்கள் பலருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் வீரேந்தர் சேவாக பொறுத்தளவுக்கு ஏங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தோனியை பொறுத்தளவுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் ஹாப்பியா வச்சிருக்காரு. அவங்க ரசிகர்களுக்காக மட்டும்தான் காயத்தோட சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வீரேந்தர் சேவாக் ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, தோனியை பத்தி வீரேந்தர் சேவாக் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கடைசி கட்டத்துல களமிறங்கி அதிரடியில சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட தோனி 8வது இல்லனா 9வது இடத்துல களமிறங்கிறது மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய 2024 ஐபிஎல் தொடரோட மகேந்திர சிங் தோனி ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறாரு அப்படின்ற தகவலானது வந்துகிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம சிஎஸ்கே விளையாடக்கூடிய எல்லா போட்டியிலுமே ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கறதுனால கடைசி கட்டத்தில் களமிறங்கி 6 போர்னு விளாசி சிறப்பா பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால கண்டிப்பா ஓடுறது சிரமமா தான் இருக்கும். அதனாலதான் 4-6 அடிக்கிறதுல மகேந்திர சிங் தோனி அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மகேந்திர சிங் தோனியோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே அதிகமா இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே தோக்குற மேட்சா இருந்தாலும் சரி தோனி கடைசி கட்டங்கள்ல அபாரமா சிக்ஸர்களை விளாசி வெற்றிக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ரன்னை குறைச்சிடுறாரு. இதனாலதான் இத்தனை மேட்ச் தோல்வி அடைஞ்சும் கூட சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் பெரிதளவுல குறையாம இருக்கு. இந்த நிலையில தான் வீரேந்தர் சேவாக்குமே எம்எஸ் தோனிக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு. சேவாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் ஆர்டர் பத்தின விவாதத்தை நம்ம முடிச்சுக்கணும். அவர் என்ன செய்யணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். அது அவரோட விருப்பம். நீங்க மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய ஃபார்முக்கும் அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் அவர் செய்யக்கூடிய பேட்டிங்க்கு இணையா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களும் விளையாடணும். குறிப்பா குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல டேரியல் மிச்சல், மொயின் அலி இவங்க 2 பேருமே சாய் சுதர்சன் மற்றும் கில்லுக்கு இணையான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சிறப்பா விளையாடி சதம் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா இல்லனா சிவம் டுபே இவங்க 2 பேத்துல இருந்து யாராவது ஒருத்தர் 20 பந்துகள் 50 ரன்கள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டார்கெட்டை நெருங்கி இருக்க முடியும். மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் ஆர்டரை பத்தி நான் விவாதிக்கவே மாட்டேன். அவர் எங்க பேட்டிங் செஞ்சாலுமே எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவர் நல்லாவே பேட்டிங் செய்யறாரு. சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்ச்சியா வச்சிருக்காரு. சிஎஸ்கே வின் பண்ணா என்ன, சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சா அவருக்கு என்ன, ஃபேன்ஸ் ஹாப்பியா இருக்காங்களா அது தோனிக்கு போதும் அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தளவுக்கு மொத்தமா 12 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. அதுல 6 போட்டிகளை தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 6 போட்டியில வின் பண்ணிருக்காங்க. மொத்தமா 12 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 4ஆம் இடத்துல நீடிக்கிறாங்க. குறிப்பா சிஎஸ்கே அணி நல்ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. இதுதான் சிஎஸ்கேவுக்கு சிறப்பான விஷயம். இன்னைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலம் வாய்ந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. ஐபிஎல் தொடரோட 61வது லீக் போட்டியில இந்த போட்டியானது சிஎஸ்கேவுக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா வெற்றியை பதிவு பண்ணியாகணும். என்ன செய்ய போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.